வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் ஊட்டுவாழ்மடம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் Y-296 தொடர்பாக கூறப்படும் ரூபாய் 19 கோடி ஊழல் மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாவட்ட நிர்வாகத்தையும் குமரி மாவட்ட கூட்டுறவு துறையையும் கண்டித்து கருணதாஸ் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை CPM மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அகமது உசைன் துவக்கி வைத்தார். சொர்ணத்தாய் MC சந்திரன், வழக்கறிஞர் ராஜசேகர், ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அருள் பிச்சை பால் வாழ்த்துரை வழங்கினார். பரமசிவன், நாதன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். CBM மாநகர செயலாளர் அருணாச்சலம் மற்றும் புரட்சி தமிழகம் மாநகர செயலாளர் ரமேஷ் ஆகியோர் நிறைவுரையாற்றினர். கோரிக்கைகள் மீது மாவட்ட நிர்வாகமும் கூட்டுறவுத்துறையும் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜூலை 28, 2026 அன்று நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியம் அருகே உள்ள அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலை முன்பு பெருந்திரளான மக்களை திரட்டி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். நடவடிக்கை எடுத்திடு. ஊட்டுவாழ் மாவட்டம் சொசைட்டி மக்கள் பணத்தை கொள்ளையடித்த கைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திடு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதி ஊட்டாள் மடம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி. இந்த வங்கியானது 1960ஆம் ஆண்டு செயல்பட்டு இந்த சுற்றி மட்டாட்டு கிராமங்கள் 10 கிராமங்கள் அடங்கும். அந்த ஊட்டாமட்டம், கருப்புக்கோட்டை, இலிப்பையடி, சபையார்குளம், கஸ்தூரி நகர், கலிங்கடி, புல்லுவளை, குளத்தூர் போன்ற பகுதிகளை அடங்கி அன்றைக்கு உள்ள பட்டியலின மக்களுக்காக துவங்கப்பட்ட சொசைட்டியானது இன்று சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வந்தது. அன்றைக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி நல்ல லாபத்தை இங்கே கொண்டு வந்த சொசைட்டியானது இவங்க சுமார் ஒரு 10 வருட காலங்களாக சரியான செயல்பட முடியாமல் காணப்படுகிறது. இந்த செயல்படாமல் இருக்க காரணங்கள் இந்த நிர்வாக முறைகேடும் அதிகமாக ஊழலும் நடந்து பெற்றுகிறது. அதனால் எங்களுக்கு முன்னாடி விவசாய லோன் கொடுத்தாங்க, அதுபோல் மாட்டு லோன் கொடுத்தாங்க, வண்டி மாட்டு லோன் கொடுத்தாங்க, அப்போ கறவை மாடு லோன் கொடுத்தாங்க. இப்போ இந்த உரம் கூட எங்களுக்கு இந்த சொசைட்டியில் கிடைக்க மாட்டேங்கு. அதனால 2வது போட்ட ரூபாய் கிடைக்க மாட்டேங்கு, டிபாசிட் ரூபாய் கிடைக்க மாட்டேங்கு. அது இங்கே வேலை பார்த்த ஆட்கள் திரு நடராஜன், பூதலிங்கம் இவர்களுடைய முறைகேட்டாலையும் இவர்களுடைய மோசடியானாலும் இங்கே நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம். இது நிரந்தர தீர்க்கணும்னா DR ஆஃபீஸில் எந்த விதமான செவி சாய்பாக ஆகாமல் இருக்கின்றார்கள். இதற்கு நல்ல ஒரு நிர்வாகம், அதாவது DR இவங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு DR ஆஃபீஸை நோக்கி இருக்கும். இது செயல்படாமல் இருந்தால் DR ஆஃபீஸை நோக்கி இருக்கும். அதுபோல் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை நோக்கி எங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537